வெண்முரசு. வெண்முகில் நகரம் 38. பகுதி 9. பெருவாயில்புரம் 1. வாசிப்பது சந்தீப். நெடுந்தொலைவிலேயே துவாரகையின் கடல் நோக்கி எழுந்து பெருவாயிலின் பின்பக்கத்தை காண முடியும் என்று சாத்யகி கேட்டிருந்தான். முன்பக்கம் 2 பசுக்களின் நடுவே யாதவர்களின் குலக்குறியான 12 ஆரங்கள் கொண்ட வெண்சக்கரம் இருக்கும். பின்னாலிருந்து பார்க்கையில் அவ்விரு பசுக்களும் சிம்மங்களாக வாய்திறந்திருக்க நடுவே செந்நிற விழைக்கற்களுடன் செம்பருந்து சிறகு விரித்திருக்கும். கடல் நோக்கி புன்னகைக்கும் அந்த வாயில் கரை நோக்கி சினந்திருக்கும். அது இளைய யாதவன் பாரத வருஷத்திற்கு விடும் செய்தி என்று குலமூத்தாரான மதுபர் சொன்னார். கடல் நோக்கி எழுந்து பெரும்பாறை மேலிருக்கிறது அந்த வாயில். நிலத்திலிருந்து நோக்கும்போது அது ஒளிமிக்க தெற்குவானை நோக்கி திறந்திருக்கும். விண்ணவர் வந்திறங்க வானம் திறந்து வாயிலானது போல உணர்ச்சியால் நடுங்கும் குரலுடன் கைகளை தூக்கி அது விண்ணவர் நகரம், மண்ணில் எழுந்த விண்ணுலகு என்றார். துவாரகையைப் பற்றி அவன் மிகழமையிலேயே கேட்டிருந்தான். நெடுந்தொலைவில் தெற்கு கடல்முனையில் யாதவர்களுக்கென்றே உருவாகும் மாநகரம் பற்றி யாதவகுலப்பாடகள் அத்தனை குலக்கூடல்களிலும் பாடிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு விழாவிற்கும் துவராகையைப் பற்றிய புதிய செய்தியுடன் சூதர்கள் வந்தனர். சூதர்கள் பாடிச் சென்றவற்றை யாதவப் பாடகர்கள் கற்பனை செய்து விரித்தெடுத்து அடர்காடுகளுக்குள்ளும் புல்வெளிகளிலும் வாழ்ந்த மேய்ச்சல் குழுக்களுக்கு கொண்டு சென்றனர். மீண்டும் மீண்டும் துவாரகையைப் பற்றிய கதைகளைக் கேட்டும் எவரும் சலிக்கவில்லை. ஒரே கதை வெவ்வேறு வடிவங்களில் அவர்களிடம் வந்தபோதும் அவற்றை விரும்பினர். துவாரகைக்கு மேல் கடலின் துமி எப்போதும் மழை என பெய்து கொண்டிருப்பதனால் அங்கே வெயில் வெம்மை படிவதேயில்லை என்றனர் சூதர். கூம்பிய அல்லி மொட்டுகள் என எழுந்த வெண்ணிறமான குவை மாடங்கள் எந்நேரமும் நீர்வழிந்து மின்னிக் கொண்டிருக்கும். தழல் நிறக் கொடிகள் பறக்கையில் நீர்த்துளிகள் பொற்சிதறல்களாக மின்னித் தெரிக்கும். துவாரகையின் தெருக்களெல்லாம் தூயவன் சங்குகள் பதிக்கப்பட்டவை. மாளிகை முற்றங்களை வளைத்து கடல் நீர் ஓடும் தெளிந்த ஓடைகளில் இருந்து மீன்கள் துள்ளி புறவிகளின் கால்களுக்கு நடுவே பறக்கும். அங்கே குதிரைகள் அருந்த பெரும் ஆமையோடுகளில் நீர் தேக்கப்பட்டிருக்கும். மாடவீடுகளின் தூண்கள் வெண்பளிங்கால் ஆனவை என்பதனால் அவை கண்ணுக்குத் தெரியாமல் நின்றிருக்கும். நிறைநிலவென வெண்ணிற ஒளி பரவிய இல்லங்களில் அயலவர் கைகளை முன்னால் விரித்துத் துழாவியே நடக்க முடியும். அங்கே வணிகச் சாலைகளில் 7 கடல்களுக்கு அப்பாலிருந்து வந்த பொருட்கள் குவிந்து கிடக்கும். வெண்பட்டுத் துணியால் யவனர் கட்டிய கூடாரங்கள் பார்க்கடல் அலைகளென காற்றில் கொந்தளிக்கும். சோனகத்து லேபனங்களும் யவனத்து மதுதனங்களும் காப்பிரி நாட்டு ஊனுணவுகளும் இணைந்து மணக்கும். ஆடகமும் கிளிச்சிறையும் சாதரூபமும் சாம்பூனதமும் தனித்தனியாக விற்கப்படும் கடைவீதிகள் கொண்ட மாநகரம் இப்புவியில் ஒன்றே என்றார் சூதர். 4 வகை பொன்னா என்று முதியவரான ஃபாமர் வியந்தார். அவை வெவ்வேறாகத் தெரியுமா என்ன? சூதர் புன்னகைத்து யாழ்மீட்டலை நிறுத்தினார். என் சொற்கள் அவற்றை காட்டவல்லவை அல்ல யாதவரே. ஆடகம் என்பது தூய பசும்பொன். அரைத்து உருட்டி உலரச் செய்த சந்தனம் போன்றது. வெறும் நகத்தாலேயே அதன் ஓரத்தை கிள்ளி எடுக்க முடியும். கிளிச்சிறை சற்றே செம்பு கலந்து இருதழலின் அழகு கொண்டது. சாதரூபம் மேலும் செம்பு கலந்து கனல் போல் செம்மை மின்னுவது. சாம்பூனதம் ஈயமும் கலந்து வெண்ணிற அழகியின் வெயில்படாத தொடைகளைப் போல மின்னுவது. 4 வகை பொன்னுடன் 5ஆவதாக வெள்ளியையும் சேர்த்து உருக்கிய உலோகத்தை ஐம்பொன் என்கிறார்கள். ஐம்பொன் சிலைகள் மின்னுபவை அல்ல, அவை உயிருள்ள உடல் என மிளிர்ப்பவை. ஐம்பொன் சிலையாக நிற்கும் அழகியின் முலைகளின் வளைவில் அவள் காமம் சிலிர்ப்பதை காண முடியும். அங்கே கருநிலவிருள் படர்ந்து கடற்கரை மறையும் இரவுகளில் துவாரகையின் கடற்கரையில் கடற்சிங்கங்கள் பால்லுரை போல் பிடரிமயிர் பறக்க அம்பு முனைகள் என மின்னும் பற்களுடன் உருமியபடி ஏறிவரும் என்றனர். அப்போது கடற்கரையே அவற்றுக்காக முற்றிலும் ஒழித்துவிட்டிருப்பர். அவற்றின் 4 உகிர்களும் 5வது பேரிகரும் பதிந்த காலடிகள் கரை மணல் கதுப்பில் காலையில் விரிந்திருக்கும். மறுநாள் அந்தக் காலடிச் சுவடுகளில் குருது சொட்டும் மலரும் மஞ்சளரிசியும் இட்டு பூசனை செய்வார்கள் கடலோடிகள். முழுநிலவு எழுந்து கடற்பாறைகள் ஒளிகொள்ளும் இரவுகளில் வெண்பட்டாடை என நெளியும் வாள்களுடன் கடற்கன்னியர் அங்கு நீந்தி வருவார்கள்.
அம்பென நீரிலிருந்து எழுந்து துள்ளிச் சுழன்று அலைவட்டங்களுக்கு நடுவே விழுந்து மூழ்கி மறைவார்கள். பற்கள் ஒளிரக் கூவிச் சிரித்து களியாடுவார்கள். களைத்தபின் அலை சூழ்ந்த கடற்பாறைகளுக்கு மேல் ஏறி அமர்ந்து நிலவை நோக்குவார்கள். அவர்களின் கருநீலக் குழல் நீண்டு நீருள் விழுந்து பாசிக்கொடி என அலையடிக்கும். செவ்வேரங்கள் மின்னம் ஆமையோட்டு பேரியாழ்களை மடியில் வைத்து செண்பக மொட்டென குமிழ் எழுந்த குவை முலைகள் மேல் சாய்த்து சிட்டுக்குருவி அலகு போல் செந்நிற நகம் நீண்ட சிறுவிரல்களால் மீட்டி அவர்கள் பாடும் இசையை இரவில் விழித்து அமர்ந்திருந்தால் கேட்க முடியும். ஓங்கி அரைந்து ஓலமிடும் கடலலைகள் அதைக் கேட்டு மெல்ல மெல்ல அமைந்து கடல் ஒரு கரிய பட்டுப் பரப்பென்றாகும். அந்த அமைதியில் அவ்விசையைக் கேட்கும் இளையோர் கண்மூடிய கனவில் அவர்களின் நீலச் சுடர்விழிகளை காண முடியும். வைரத்திற்குள் நீரோட்டமென அவற்றுள் ஓடும் அழியா பெருங்காமத்தை அவர்கள் அறிவார்கள். பின்னர் அவர்கள் இல்லந்தங்குவதில்லை. பித்தெழுந்த விழிகளும் நடுங்கி சொல்லுதற்கும் இதழ்களுமாக கடற்கரையில் அலைவார்கள். மறுநாள் நிலவில் அவர்கள் நீரலைகளுக்குள் சென்று மறைவார்கள். துவாரகைக்கு அருகே நீருக்கு அடியில் இன்னொரு துவாரகை உள்ளது என்றனர் கவிஞர். சென்ற மகாயத்தில் மண்ணில் வாழ்ந்து முந்தைய கிருஷ்ணன் கட்டிய பெருநகர் அது. அலையவிந்த கோடை நாள் நடுப்பகல் ஒன்றில் நீலம் மறைந்த கடலுக்குள் மூழ்கிச் சென்று அதை கண்டு வந்த இளைய யாதவன் அந்தப் பெருநகரின் வடிவிலேயே தன் நகரை அமைத்தான். நீலம் ஒளிவிட்ட நீருள் பச்சை பாசி படர்ந்து அலை ஒளிவாள்கள் சுழன்று சுழன்று பரவ விரிந்திருக்கும் தொல்துவாரகைக்கு மேல் வெள்ளைவாள்கள் அலைக்கழிய வெள்ளிச்சிறகுகள் துழாவ விழித்த பெருவிழிகளுடன் உகிர்ப்பற்கள் தெரியும் பசித்த வாய்களை திறந்து சுறாக்கள் மிதந்தலைந்தன. அவற்றின் மெல்லுடல் அங்கு விழிதிறந்து நகைத்து நின்ற கன்னியர் சிலைகளை தீராக்காமத்துடன் உரசிச் சென்றது. மீன் நிழல்கள் பறந்து சென்று முகடுகளுடன் பல்லாயிரம் ஆண்டு கடந்தவத்தில் உறைந்திருந்தது தொல்துவராகை பெருநகர். அதற்கும் அப்பால் மேலும் ஆழத்திலிருந்தது அதற்கும் முந்தைய கிருஷ்ணனால் அமைக்கப்பட்ட ஆழ்துவாரகை. மானுட விழிகள் செல்ல முடியாத இருண்ட கடலாழத்தில் அது இருட்பாளங்களால் ஆன சுவர்களும் இருள்கு மொழிகளால் ஆன குவை மாடங்களும் இருள்படிகளுமாக நின்றிருந்தது. இருளுக்குள் நீர்க்கு மொழிகள் செல்லும் மெல்லிய ஒளியொன்றே இருந்தது. அந்த துளி வெளிச்சம் பட்டு விழிமின்னின கடலுண்ட மூதாதையரின் விழிமுனைகள். அதற்கும் அப்பால் இருட்டு செறிந்து கல்லென்றான ஆழத்தில் மேலும் ஒரு துவாரகை உண்டென்றனர் சூதர். இருட்டின் எடை அதை அழுத்தி அழுத்தி சிறியதாக ஆக்கிவிட்டிருந்தது. ஆழத்தில் வாழும் ஒளியறியா விழியிலிகள் தங்கள் இருண்ட மென்மயிர்கால்களால் பற்றி அதன் மேல் ஊர்ந்தன. அதன் சின்னஞ்சிறிய குவை மாடங்களில் வழுக்கி உள்ளறைகளுக்குள் தவழ்ந்தன. விரல்களேயான உடல்களால் சிலைகளை வருடி வருடி அறிந்தன. அறிந்தும் அறிந்தும் தீராமல் முடிவிலாது தவித்தன. அதற்கும் அப்பால் செறிவே இருளென்றான பேரழத்தில் இருந்த துவாரகை அழுந்திக் குறுக்கி கையளவே ஆகிவிட்டிருந்தது. அதன் மாடங்களுக்கு மேல் அணுவடிவ சிற்றீர்கள் ஒட்டியிருந்தன. அதன் சிற்பங்கள் எறும்பொருட்களாக மாற அதற்குள் முன்பு பேருருவம் கொண்டு நின்றிருந்த மூதாதி கிருஷ்ணனின் சிலை சிறு புழுவென நெளிந்து நின்றது. அதற்குமப்பால் அணுவடிவத் துவாரகை இருந்தது. அப்பால் கடலாழத்தின் மையத்தில் எங்கோ இருந்த முதற்துவாரகை ஏழ்கடல்களும் சுழிக்கும் உந்தியின் நடுவே ஓர் ஓங்காரமாக மட்டும் எஞ்சியிருந்தது. சாத்தியகி யமுனைக்கரையின் ரிஷபவனத்தில் இருந்து கிளம்பி 12 நாட்கள் அடர்காடுகள் வழியாக வந்து அதன்பின் தென்மேற்கு கூர்ஜரத்தின் வெளிரி வறண்ட பெரும்பாலை நிலத்தை அடைந்தான். 8 நாட்கள் பாலை வழியாக பயணம் செய்து துவாரகையின் முகப்பை அடைந்தபோது அவன் நினைவிலிருந்தே ரிஷபவனமும் தன் குலமும் மறைந்துவிட்டிருந்தது. எண்ணமெல்லாம் துவாரகை மட்டுமே நிறைந்திருந்தது. மரங்களை வெட்டி விலக்கி பாறை பிளந்து எடுத்த கற்பாளங்களை சீராக பரப்பி காட்டுக்குள் பாதை அமைக்கப்பட்டிருந்தது. 20 காதத்திற்கு ஓரிடத்தில் யாதவர்களால் காக்கப்பட்ட அன்னவிடுதியில் இரவு தங்கவும் உணவுண்ணவும் புறவிக்கு புல்லிடவும் ஒருங்கு செய்யப்பட்டிருந்தது. பாலையில் 12 காதத்திற்கு ஓரிடத்தில் சோலை விடுதிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு விடுதியும் வில்லும் வாளுமேந்திய 100 யாதவப் படையினரால் காக்கப்பட்டது. தொலைவிலேயே இடமறியும்படியாக அருகே நின்ற பெரிய மரத்தின் மீதிருந்த முழவன் குறுமுழவை முழக்கிக் கொண்டிருந்தான். விடுதிக்கு மேல் உயர்ந்த முளையில் யாதவர்களின் கருடக்கொடி பறந்தது.
அத்தனை தொலைவையும் கடந்து மதுராவிலிருந்து கழுதைகளிலும் அத்திரிகளிலும் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வணிகர்கள் துவராகைக்கு சென்று கொண்டிருந்தனர். பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு விடுதியிலும் அவர்கள் பொது விலங்குகளை அவிழ்த்து மேய விட்டுவிட்டு ஈச்சோலை வேய்ந்த கொட்டகைகளில் மரப்பட்டைகளால் அமைக்கப்பட்ட மஞ்சங்களில் முதுகை விரித்து படுத்துக் கொண்டு உரக்க பேசிக் கொண்டிருந்தனர். அனைத்து இடங்களிலும் அவன் தன்னை யாதவப் படைவீரன் என்றே சொல்லிக் கொண்டான். அனைவரும் துவாரகையைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். செல்பவர்களும் வருபவர்களும் பேசிக்கொள்ள முடிவில்லாத செய்திகள் இருந்தன. ஆனால் அவை காட்டிய துவாரகை பெருநாவாய்கள் வந்து இறங்கும் துறைமுகமாக மட்டுமே இருந்தது. உத்கலத்திலோ தாமிரலிப்தியிலோ கூட துவாரகையில் வந்திறங்கும் அரும்பொருட்கள் வருவதில்லை என்றார் ஒரு முதிய வணிகர். அவர் யவனமது கலங்களை வாங்கி கங்காவர்த்தத்துக்கு எடுத்துச் சென்று கொண்டிருந்தார். அங்கே 4 வகை பொன்னுக்கும் 4 கடைத்தெருக்கள் உள்ளனவா என்று சாத்யகி கேட்டான். வீரசர் நகைத்து, இளைஞனே, பொன் என்பது விற்கப்படுவதோ வாங்கப்படுவதோ அல்ல, அது வணிகத்தின் உட்பொருளென இலங்குவது. விற்கப்படாததும் வாங்கப்படாததுமான அதுவே இப்புவியில் மிகவும் கைமாறுகிறது என்றார். நான் கொண்டு செல்வது கங்காவர்த்தத்தின் மதிப்பு மிக்க வாட்களை. இவற்றைச் செய்யும் முறையை இரும்பு கொல்லர்கள் தங்கள் குலத்துக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று அவர் எடுத்துக் காட்டினார். இவை உப்பு நீரிலும் துருப்பிடிப்பதில்லை. பாறையை முட்டினாலும் முனைவளைவதில்லை. உச்சவெம்மையில் மட்டுமே உருவுகின்றன. இவற்றுக்காக சோனகர் பொன்னை நிகர் வைப்பார்கள். அந்த பொன்னை வாங்கி அதைக் கொண்டு யவனரின் மதுவை வாங்குவதாக அவர் சொன்னார். அந்த பொன்னைக் கொண்டு அவர்கள் துவாரகையின் கடைத்தெருக்களில் இருந்து அகில், சந்தனம், மிளகு, யானைத் தந்தம் போன்றவற்றை வாங்குவார்கள். இறுதியில் அந்தப் பொன் எவருமறியாமல் சென்று யாதவனின் கருவூலத்தில் அமர்கிறது. இன்று கருவூலத்தை பொன்னால் நிறைத்திருக்கும் ஒரே பேரரசன் அவனே. அந்தப் பொன்னே அவனுடைய பெரும்படையாகவும் நாவாய்களாகவும் ஆகின்றது. கலிங்கச் சிற்பிகளின் கைவண்ணம் பொலியும் மாளிகைகளாக ஆகின்றது. அங்கே சோதர்கள் பாடும் கதைகளும் கவிஞர்கள் யாக்கும் காவியங்களும் எல்லாம் அப்பொன்னில் எழுந்த நுரைகள் என்றே சொல்வேன். உத்கல வணிகரான வீரஜர் சொன்னார். அன்றிரவு கொட்டகை கூரை மேல் பாலைக்காற்று வீழ்த்திய மணல் மழையின் ஓசையைக் கேட்டுக்கொண்டு மரப்பட்டை பலகையில் கண்மூடிக் கிடக்கையில் சாத்யகி தன் குடியை எண்ணிக்கொண்டான். அவனுடைய ஊரில் அவன் தந்தையிடமன்றி எவரிடமும் பொன் என ஏதுமிருக்கவில்லை. அவன் தந்தைக்கு பரிசாக கிடைத்த பொற்கலன்களைப் பட்டில் சுற்றி கருவூலத்தின் பெட்டிகளுக்குள் வைத்து விடுவார்கள். என்றேனும் அவரோ பிற அரசகுடியினரோ அரச நிகழ்வுகளில் தோன்றும் போது மட்டும் எடுத்தணிந்து கொள்வார்கள். யாதவர்களின் நாணயம் என்பது பசுவே. 1000 வெண்பசுக்களுக்கு அழகிய இளங்கன்னியை வாங்கி மணம் கொள்ள முடியும். 20 பசுக்களுக்கு ஒரு இல்லம் நிகராகும். 50 பசுக்களுக்கு ஒரு படகு. அவன் அனைத்தையும் பசுக்களாகவே எண்ணப் பழகியிருந்தான். பொன் என்பது கறக்காத பசு. ஆனால் குட்டி போடுவது என்றார் வீரஜர். பசுக்கள் இறக்கும். பொன் இறப்பதில்லை. பசுக்கள் உணவூட்டும். பொன் உணவூட்டுவதுமில்லை. சாத்யகே சில கணங்கள் தயங்கிவிட்டு, வீரஜரே, பசுவைப் பேணுபவன் விண்ணுலகு செல்வான். பொன்னைப் பேணுபவன் செல்ல முடியுமா என்றான். வீரஜர் அவ்வினாவை எதிர்பார்க்கவில்லை என அவரது மரப்பட்டை மஞ்சம் முனகியதிலிருந்து தெரிந்தது. சற்று நேரம் கழித்து இருளில் அவர் பெருமூச்சுவிட்டார். அறியேன் இளைஞனே என்றார். என் வாழ்க்கை பொன்னைத் துரத்துவதில் கழிந்துவிட்டது. நீ கேட்டதை நான் எண்ணிப் பார்த்ததே இல்லை. மறுநாள் அவன் விழித்தபோது விடியலிலேயே அத்தனை வணிகர்களும் சென்று விட்டிருந்தனர். கொட்டகையும் விடுதிச் சுற்றுப்புறமும் ஒழிந்து கிடந்தன. வினைவலர் கூட்டி குப்பைகளைப் பெருக்கி அகற்றிக் கொண்டிருந்தார்கள். அவன் தன் புரவி நோக்கி செல்லும்போது வீரஜரிடம் கேட்ட வினாவையே எண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு புள்ளியில் எத்தனை எளிய வினா என்று தோன்றியது. காடுகளில் மாடு மேய்க்கும் யாதவன் மட்டுமே அதை கேட்க முடியும். அவன் துவாரகையை அடையும்போது முன்னிரவு ஆகிவிட்டிருந்தது. தொலைதூரத்தில் இருட்டின் எல்லையின்மையே திசைகளாகச் சூழ்ந்த வெளிக்கு நடுவே எவரோ கணப்பிட்டு அணைக்காமல் போன கனல் குவை போல செந்நிற ஒளிப்புள்ளிகளாக தெரிந்ததுதான் துவாரகை என்று கண்டான். அவன் நின்றிருந்த உயரமற்ற மணல் மேட்டின்மேல் தெற்கிலிருந்து வந்த கடற்காற்று மோதிச் சுழன்று சென்று கொண்டிருந்தது. அதில் நீரின் மணம் இருந்தது.
காற்றில் வந்த மணல் பருக்கள் அவன் ஆடைக்கு மேல் பொழிந்து உதிர்ந்தன. காலையில் மேலும் 8 நாழிகை சென்றால்தான் துவாரகையின் கோட்டை முகப்பை அடைய முடியும் என்று எண்ணிக்கொண்டான். புரவியை அவிழ்த்து விட்டுவிட்டு மணலில் தன் தோலாடையை விரித்து படுத்துக்கொண்டு விண்மீன்களை நோக்கிக் கொண்டிருந்தான். பாலை நிலத்தின் விண்மீன்கள் மிகப் பெரியவை. கொழுத்த மீன்கள் என்று வணிகர்கள் சொன்னார்கள். பாலை நிலத்து விண்மீன்களை நோக்கியபடி துயிலாதே. அவற்றில் ஒன்று உன் தலையில் விழக்கூடும் என்றார் வீரசர். விண்மீன் விழுந்து இறந்த வணிகர்களை நான் அறிவேன். முந்தைய விடுதியிலேயே அந்தியில் தங்கியிருக்கலாம் என எண்ணிக்கொண்டான். முன்மாலையிலேயே அங்கு வந்துவிட்டான். துவாரகையை நெருங்க நெருங்க உள்ளத்தில் எழுந்த எழுச்சியால் அங்கே தங்க அகம் ஒப்பவில்லை. புரவியை ஊக்கினால் இருளுக்குள் சென்று சேர்ந்துவிட முடியும் என்று தோன்றியது. ஆனால் புரவி மிகவும் களைத்திருந்தது. துவாரகையை நெருங்க நெருங்க மணலின் இறுக்கம் குறைந்து பொறுக்குகளாக இருந்தமையால் அதன் குழம்புகள் புதைந்தன. காற்றில் இருந்து ஈரம் இரவில் பனியாகப் படிந்து உருவான பொறுக்கு அது என அவன் அறிந்தான். தொலைவில் துவாரகையின் விளக்குகள் தெரியத் தொடங்கும்போதே வானில் விண்மீன்கள் பழுத்துப் பிதுங்கி வந்து நின்றன. மேலே பார்க்க அஞ்சினான். விண்மீன்களின் பெருவெளி. ஆனால் அவற்றில் ஒன்று விழுந்து அவன் தலை உடையக்கூடும். வியப்புதான். விண்மீன் விழுந்து ஒருவன் இறப்பதைப் போல விந்தையான பிரிது எது? வானம் நேரடியாகவே அவனை எடுத்துக் கொண்டிருக்கிறது. விண்மீன்களின் ஒளி நோக்க கூடி வருவதாக தோன்றியது. கண்களை மூடிக்கொண்டு கண்ணுக்குள் எழுந்து விண்மீன்களை நோக்கிக் கொண்டிருந்தான். அவன் விழித்துக் கொண்டபோது அவன் புரவி அவனருகே வந்து நின்றிருந்தது. காற்றில் வந்த மென்மணலால் அவன் உடல் முழுமையாகவே மூடியிருந்தது. விழித்தெழுந்த பின்னர்தான் அதுவரை கனவில் இருந்திருக்கிறோம் என்று அறிந்தான். என்ன கனவு என்று தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் சிந்தையை குவித்தாலும் எதையும் தொட்டு எடுக்க முடியவில்லை. எழுந்து ஆடைகளை நன்கு உதறிக்கொண்டு விடிமீனை தேடினான். அவன் ஊரில் விடிவெள்ளி பெரியதாக வெள்ளிச்சிமுள் போல தனித்துத் தெரியும். பாலையில் அத்தனை விண்மீன்களும் பெரிதாகத் தெரிந்தன. அவன் புரவியின் உடலையும் துணியால் வீசி மண்ணைப் போக்கிய பின் அதன் மேல் ஏறிக்கொண்டான். அது வாயை திறந்து மூடி நீர் அருந்த விரும்புவதை தெரிவித்தது. மணல் சரிவில் இறங்கும்போது அவன் துவாரகையை நோக்கிக் கொண்டிருந்தான். அந்தக் கனல் குளம் அப்படியேதான் செவ்வொளி விட்டுக் கொண்டிருந்தது. வானம் நெடுந்தொலைவு வரை சென்று வளைந்து இறங்கி மண்ணைத் தொட்டிருந்தமையால் தூரத்து விண்மீன்கள் மண்ணில் விழுந்து கிடப்பவை போல தோன்றின. நகரின் செவ்வொளிக்குவை விண்மீன்களுக்கு நடுவே தெரிந்தது. இயல்பாக ஒரு முகம் நினைவில் வந்தது. அதன் பின்னர் அந்தக் கனவு. கனவில்தான் அவன் வந்தான். அவனை மிக அண்மையில் அவன் கண்டது கனவில்தான். அவன் குனிந்து ஒரு சடலத்தைப் பார்க்கிறான். தலை இருந்த இடத்தில் கருகிய ஊன் சிதறல்கள். அதை சிதறடித்து எரிவிண்மீன் அப்பால் பாலை மணலில் ஆழ இறங்கி புகை விட்டுக் கொண்டிருந்தது. இறந்தவனின் புரவி அஞ்சி உடல் சிலிர்த்துக் கொண்டும் சீறிக்கொண்டும் அருகே தலை குனிந்து நின்றது. இறந்தவன் தோல்பையும் நீண்ட வாளும் வைத்திருந்தான். நோக்கி நின்ற இளைஞன் மேலும் குனிந்து கைகளால் இறந்தவனின் ஆடையை விலக்கி அவன் கச்சையையும் கைகளில் பச்சை குத்தப்பட்டிருந்த குலக்குறியையும் நோக்கினான். அவன் எவரெனப் புரிந்து கொண்டவன் போல நிமிர்ந்து வானில் எரிந்து கொண்டிருந்த விண்மீன்களை நோக்கிய பின் தன் புரவியை நோக்கிச் சென்றான். அவன் புரவி மணல் குன்றுக்குக் கீழே சேணத்துடன் நின்றிருந்தது. அவனைக் கண்டதும் தலையை ஆட்டி காதுகளைக் குவித்து மெல்ல கனைத்தது. அவன் எவரென்று உணர்ந்ததும் சாத்யகி கடிவாளத்தை அறியாமல் பற்றிவிட்டான். புரவி தலை திருப்பி முன்காலை நடனமென எடுத்து வைத்து நின்றது. அவன் பெயர் பூரிசிரவஸ். பால்ஹிக நாட்டு இளவரசன். அவனை காம்பிலியத்தில் திருப்பதியின் சுயம்பரத்தில் அவன் பார்த்திருந்தான். சிற்றரசர்களுக்கான நீண்ட வரிசையில் 12 யாதவ குல குழுத் தலைவர்களும் அவர்களின் மைந்தர்களும் அமர்ந்திருந்தனர். அவ்வரிசையில் இறுதியாக சாத்யகி தன் தந்தை சத்யகருக்கு அருகே அமர்ந்திருந்தான். அவனுக்கு அப்பால் பால்ஹிக சோமதத்தர் அமர்ந்திருக்க அதற்கப்பால் பூரிசிரவஸ் இருந்தான். மென்மீசை பரவிய சிவந்த உதடுகளும் சிறிய பருக்கள் அரும்பிய வட்டக்கன்னங்களும் நீலக்கண்களும் சுண்ணப்பாறைகளின் நிறமும் கொண்ட இளைஞனைக் கண்டதுமே சாத்யகி வெறுத்தான். அவ்விருப்பை அவனே வியப்புடன் நோக்கி ஆராய்ந்தான்.
வெறும் வெறுப்புதான் அது என்று புரிந்தபோதும் அவ்வுணர்ச்சி மாயவில்லை. இலைநுனியில் அமர்ந்த தும்பி போல பூருசிரவஸ் ததும்பிக் கொண்டே இருந்தான். அரசர்கள் ஒவ்வொருவரையும் திரும்பித் திரும்பி நோக்கி அவர்களின் பெயர்களையும் குலங்களையும் தன் இதழ்களுக்குள் சொல்லிக் கொண்டான். கர்ணனும் துரியோதனனும் வந்தபோது உள்ளெழுச்சியால் தன்னையறியாமலேயே எழுந்து மீண்டும் அமர்ந்து கொண்டான். திருப்பதி அவைக்கு வந்த கணம் முதல் அவன் அங்கில்லாதது போல் ஆனான். அவன் விழிகள் அவளை அன்றி வேறெதையும் நோக்கவில்லை. மூச்சு மட்டும் ஓட அசைவழிந்து அமர்ந்திருக்கும் அவனை திரும்பி நோக்கியபோது சாத்யகியின் உடல் எரிந்தது. அவையமர்ந்த அனைவருமே திருப்பதியைத்தான் பார்க்கிறார்கள் என அவனும் அறிந்திருந்தான். ஆனால் அப்படி விழிமலர்ந்து வாய்திறந்து நோக்க மூடனாகிய மலைமகனால் மட்டுமே முடியும். அவனை எவரும் நோக்கவில்லைதான். அவனை நோக்கும் நிலையில் அவன் தந்தை கூட இருக்கவில்லை. ஆனால் அவனை எவராவது பார்த்து விடுவார்கள் என்று சாத்யகி அஞ்சினான். அவனுக்காக நாணினான். அவனுடன் அங்கே அமர்ந்திருக்கவே கூசினான். அவனை அழைத்து சொல்லிவிடலாமா என்று 100 முறை நெஞ்சு எழுந்தது. மலை மூடா, விழிகளை மூடு என்று அவனுள் சினக்கூற்று 1000 முறை ஒலித்தது. அங்கிருக்கும் நேரமெல்லாம் அவன் எதையுமே நோக்கவில்லை. பாண்டவர்கள் வந்ததும்தான் அவன் சித்தம் பூருசிரவஸை மறந்தது. பின்னர் சாத்யகி அவனை பார்க்கவே இல்லை. தந்தையுடன் தன் ஊருக்குத் திரும்பும்போது அவன் சித்தத்தில் திருப்பதியின் பேரழகுக்கும் அங்கு நிகழ்ந்த போட்டிக்கும் பின்னர் தொடர்ந்த போருக்கும் நிகராக பூருசிரவஸின் முகமும் எழுந்து வந்தது. கசப்புடன் முகத்தை மறைக்கும் திரையை கிழித்து விலக்குவது போல அச்சித்திரத்தை அகற்றிக் கொண்டிருந்தான். படகுகளில் ரிஷபவனத்துக்கு திரும்பிச் செல்லும் பாதையில் சத்யகர் நம்மருகே அமர்ந்திருந்த இளைஞனின் பெயர் பூருசிரவஸ் என்றார். பால்ஹிக குலத்தவன், மலைமகன். ஆயினும் நுண்ணறிவும் தேர்ந்த கல்வியும் கொண்டவன் என்று சொல்கிறார்கள். அவன் பெயரை சாத்யகி அப்போதுதான் அறிந்தான். இருளில் படகின் முகப்பில் இரும்பு கலத்தில் இருந்த கணப்பருகே அமர்ந்திருந்த முதிய யாதவரான துவஷ்டர் பால்ஹிகர்களை என்றேனும் யாதவர்கள் போரில் சந்திக்க வேண்டும் என்றார். அந்த வரி அவனுக்கு விளக்க முடியாத அக எழுச்சியை அளித்தது. தந்தைக்குப் பின்னால் இருட்டுக்குள் வடத்தின் மேல் அமர்ந்திருந்தவன் எழுந்து கொண்டான். சத்யகர் திரும்பிப் பார்த்தார். அவன் அமர்ந்து கொண்டான். அவர்களின் நிலம் நமக்கு மிக அயலானது. அங்கே நாம் கன்று மேய்க்கவும் முடியாது. பனிபரவிய வீநிலம் என்கிறார்கள் என்று சத்யகர் சொன்னார். துவஷ்டர் நாம் என்றால் நமது குலம் அல்ல என்று யாதவர்கள் என்பது துவாரகையை மட்டுமே குறிக்கும். கூர்ஜரத்தையும் சப்த சிந்துவையும் கைப்பற்றிய பின் இளைய யாதவனின் படைகள் பால்ஹிகர்களைத்தான் வென்றாக வேண்டும். சிந்துவின் முழுப்பெருக்கும் யாதவன் ஆட்சிக்கு விரைவில் வரும். இமயம் முதல் தென்கடல் வரை கருடக்கொடி பறக்கும் என்றார். சத்யகர் பெருமூச்சுடன் நான் இத்தகைய பேச்சுக்களை வெறுக்கிறேன் என்றார். இவற்றில் உள்ளது வெறும் பேராசை மட்டுமே. இன்று அவையில் இளையாதவன் ஏன் இளவரசியை வைக்கவில்லை? அவனால் முடியுமென காட்டிவிட்டு திரும்பிச் சென்றான் என்பதை நாமனைவருமே பார்த்தோம். அவரை அனைவரும் ஏறிட்டுப் பார்த்தனர். ஏனென்றால் அதை அங்கிருந்த எந்த க்ஷத்திரியரும் விரும்பவில்லை. அவன் இளவரசியை வென்றிருந்தால் அங்கே அத்தனை க்ஷத்திரியர்களும் இணைந்திருப்பார்கள். பாரத வருஷமே அவனுக்கு எதிராக வாழெடுத்திருக்கும். பெருங்கனவுகள் நன்று என்றார் சத்யகர். ஆனால் அவை பேரழிவுகளையும் உடன் கொண்டு வரும். யாதவகுலத்தின் நிகரற்ற மாவீரர் கார்த்தவீரியரின் வரலாறு நம் ஒவ்வொருவர் நாவிலும் உள்ளது. கங்கையையும் யமுனையையும் அவர் வென்றார். அவருடைய 1000 கைகள் பாரத வருஷத்தை வெல்லும் பொருட்டு எழுந்ததும் ரிஷிகளின் சினம் அவருக்கு எதிராக எழுந்தது. இளையோரே, அவருடைய 1000 கைகளையும் பரசுராமர் வெட்டி கங்கை கரையில் மலையெனக் குவித்தார் என்ற கதையை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. 1000 கைகளும் தனித்தனியாக வானை அள்ளத் துடித்தன. ஒவ்வொரு யாதவனும் நினைவில் கொள்ளும் பொருட்டு அதை இன்றும் சூதர்கள் மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சாத்யகி பொறுமையிழந்து அசைந்தபோது அவன் அமர்ந்திருந்த வடம் முனகியது. சத்யகர் மீண்டும் திரும்பி நோக்கினார். அவன் அவர் நோக்கை விலக்கி தலைகுனிந்தான். நாம் நூற்றாண்டுகளாக அடக்கி ஆளப்பட்ட மக்கள். அவன் முடிவும் கார்த்தவீரியருடையதாக ஆகக்கூடாதென்று நான் அஞ்சுகிறேன் என்று சத்யகர் நெருப்பை நோக்கியபடி சொன்னார்.
கூர்ஜரத்தின் மேல் அவன் கொண்ட வெற்றி நல்லூழால் நிகழ்ந்தது. அவன் அத்தையின் சொல் அஸ்தினபுரியில் அன்று ஒலிக்க முடிந்தது. ஏனென்றால் அன்று அப்போது அங்கே விதுரரும் குந்தியும் மட்டும் கோலொச்சினர். பிதாமகர் பீஷ்மர் காடேகியிருந்தார். கூர்ஜரத்தின் புதையல்கள் அவனுக்கு கிடைத்த 2வது ஊழின் பரிசு. அந்த நிலம் 3வது ஊழ்கொடை. எதிரிகள் எட்ட முடியாத பாலைக்கு அப்பால் இருக்கிறது அது என்பதே அவனை வளரச் செய்தது. யவனரும் சோனகரும் காப்பிரிகளும் பீதரும் விரும்பும் அலையடங்கிய துறைமுகப்பாக ஆகஸ்டு அதனால் முடிந்ததும் நல்லூழே. இவ்வெற்றிகளில் அவர் ஆற்றியது எதுவும் இல்லை என்று சொல்கிறீர்களா என்றார் துவஷ்டர். அவன் தன் நெஞ்சுக்குள் எழுப்பிக் கொண்ட வினா அது. இல்லை. அவன் நுண்மதியன். போர்க்கலை அறிந்தவன். கூர்ஜரத்தில் புதையலிருப்பதை உய்த்தறிந்ததும் அந்நிலத்தை பெருந்துறைமுகமாக அகக்கண்ணில் கண்டதும் தன் அத்தையின் உள்ளத்தை வென்று அஸ்தினபுரியின் படைகளைப் பெற்றதும் அவன் திறனே. ஆனால் அவன் பாரத வருஷத்தை வெல்ல வேண்டுமென்றால் என்று சொன்னபின் சத்யகர் கையை விரித்தார். மூத்தவரே, அவனுக்கு இன்று இப்பாரத வருஷத்தில் ஒருவரும் துணையில்லை. நான் சொல்ல வந்தது அதை மட்டுமே என்றார். அவனுக்கு வில்விஜயனின் துணை இருக்கிறது என்று சொன்னபோது துவஷ்டரின் குரலில் நம்பிக்கை இருக்கவில்லை. அவர்களே இன்று நாடலிகளாக மணமகள் நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். அஸ்தினபுரிக்குள் இனி அவர்களை துரியோதனன் நுழைய விடமாட்டான் என்றார் சத்யகர். விழியிழந்த மாமன்னன் பெரும் வஞ்சகன் என்கிறார்கள். அவனுடைய உள்ளமும் விழியற்றது. அவனுடைய வஞ்சத்தால்தான் பாண்டவர்கள் வெளியேற்றப்பட்டனர். வாரணவதத்தில் அவர்களை எரித்துக் கொள்ள முயன்றதும் அவனே. அவனிடமிருந்து அவர்கள் கால் வைக்கும் நிலங்கூட பெற முடியாது. கங்கையிலிருந்து வந்த காற்றில் நெருப்பு வெடித்துச் சீறியது. சாத்யகி முடிவெடுத்து சில கணங்களிலேயே சொற்களை தேர்ந்து கோர்த்து அமைத்துவிட்டான். தந்தையே, நான் துவாரகைக்கு செல்லவிருக்கிறேன் என்றான். சத்யகர் திகைத்து திரும்பி ஏன் என்றார். என் பணி அங்கேதான். நான் யாதவப் பேரரசருடன் இருக்க வேண்டியவன். சத்யகர் சீற்றத்துடன் அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் யாதவ குல மூதாதையர். நீயல்ல என்றார். நான் வளைக்கோல் கொண்டு வாழப் பிறந்தவன் அல்ல, என் கை வாளுக்குரியது. அது இளைய யாதவருக்குரியது என்றான் சாத்யகி. அவன் எழுந்தபோது வடமும் இறுக்கமுழந்து மேலெழுந்தது. முதிய யாதவர் இந்நாளில் அத்தனை இளையோருக்கும் இதுவே பித்தாக உள்ளது. காடுகளில் கன்றுகளை துறந்து வாளேந்தியபடி துவாரகை நோக்கி கிளம்பிவிடுகிறார்கள் என்றார். இளையோனே, கன்று சூழும் யாதவனின் வாழ்க்கைக்கு நிகரான பேரின்பம் கொண்ட வாழ்க்கை ஏதும் இம்மண்ணில் இல்லை. நீ வென்றடையும் எதுவும் ஒரு பசு உன்னை வாழ்த்தும் சொல்லுக்கு நிகரானதல்ல. மூத்தவரே, நான் செல்வது வாழ்வதற்காக அல்ல, இறப்பதற்காக. யாதவப் பேரசுக்காக களம்படுகையில் மட்டுமே என் மூதாதையர் என்னை வாழ்த்துவர். இதுவே யாதவர்களின் தலைமுறைகள் ஏங்கிக் காத்திருந்த தருணம். இதை தவறவிடுபவன் ஆண்மகன் அல்ல என்றான் சாத்யகி. ஏன் களம்பட வேண்டும்? நாம் வேளாண் மக்கள் அல்ல, நமக்கு நாடென ஏதும் தேவையில்லை. புல்லிருக்கும் இடமெல்லாம் நாம் வாழும் மண்ணேயாகும் என்றார் சத்யகர். தந்தையே, பிறிதொரு வாழ்க்கை எனக்கில்லை என்று உணருங்கள். என்னை வாழ்த்துங்கள் என்று சாத்யகி சொன்னான். அவன் தந்தை சொல்லற்று நின்று திறந்த வாயுடன் நோக்கியபோது அவன் அறிந்தான், அவன் சொல்லப்போவதை அவர் உள்ளறிந்திருந்தார் என்று. அவர் யாதவனைப் பற்றி சொல்லத் தொடங்கியதே அதற்காகத்தான். காம்பில்யத்தில் நான் இளைய யாதவரைக் கண்டு வணங்கினேன். என்னை அவர் அழைத்தார் என்றான் சாத்யகி. ரிஷபவனத்துக்கு வந்து அன்னையை பார்த்து வணங்கிய பின் நான் கிளம்பலாமென்றிருக்கிறேன். அவர் ஏதோ சொல்ல வருவதற்குள் தலை வணங்கிவிட்டு அவன் விலகிச் சென்றான். தன் காலடிகள் படகின் பலகையில் ஓசை எழுப்புவதைக் கேட்டான். அத்தனை விழிகளும் தன்மேல் அமைந்திருப்பதை உணர்ந்தான். தொலைவில் துவாரகையின் புலரி மணியோசை எழுந்தது. மிக மெல்லிய ஓசை. யாழின் தந்தி ஒன்றில் வண்டு முட்டியது போல. தொடர்ந்து பெருமுரசுகள் முழங்கத் தொடங்கின. அந்த ஓசையும் செவியறிந்ததா சிந்தையறிந்ததா என மயங்கும் விதத்தில் இருந்தது. குன்றிறங்கியதுமே துவாரகை விழிகளில் இருந்து மறைந்துவிட்டது. ஆனால் இருளுக்குள் நகரின் செம்பந்த ஒளி மேலே எழுந்து தெரிந்தது.
அங்கே மிகச்சிறிய செம்மேகத்தீற்றல் ஒன்று நின்றிருப்பது போல. சாத்யகி புரவியை கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். ஒரு விதிர்ப்புடன் அவன் உணர்ந்தான், போரிசரவஸ் குனிந்து பார்த்துக் கொண்டிருந்தது அவனுடைய உடலைத்தான். கண்களை மூடி மீண்டும் அந்த கனவுக் காட்சியை தன்னுள் ஓடவிட்டான். ஒவ்வொன்றும் துல்லியமாக இருந்தது. ஆடைகள், கச்சை, உடைவாள், முழங்கையின் நீல நிறமான குலக்குறி, அப்பால் நின்றிருக்கும் குதிரை. அது அந்த மணல் மேடுதான். அதை அவன் இருளில்தான் பார்த்தான். கனவில் பகலொளியில் அது அத்தனை துல்லியமாக எப்படி வந்தது என வியந்து கொண்டான். அனைத்து வெண்முரசு விவாதங்களும். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.